பிரைவேட் செக்டர் நல்லமா இல்லை கவர்மெண்ட் செக்டர் நல்லமா அப்படின்னு சொல்லி நிறைய விவாதங்கள் வந்து இப்போ ஓடிக்கொண்டிருக்குது. என்னத்துக்காக அப்படின்னு சொன்னால், இலங்கையை பொறுத்தளவில் வந்து இப்போ அரசு துறைகளுக்கு வந்து லீவு கொடுத்துருக்குறாங்க. புதன்கிழமையில் மட்டும் ஒரு லீவ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இலங்கையில் வந்து இப்போ எரிபொருள் தட்டுப்பாடு ஒரு நிலைமை கொஞ்சம் ஓடிக்கொண்டிருக்குது. இந்த நிலைமையில் இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டு நிலைமைகளை சீர் செய்யவும், வாகனங்களுடைய சம்பந்தமான நெரிசல்களை குறைக்கவும், இந்த மாதிரியான நிலையில் வந்து இந்த ஒரு லீவ் ஒன்றை கொடுத்துருக்காங்க. இந்த டைமில் வந்து தனியார் துறைகளுக்கு வந்து இந்த லீவு நிறைய இடங்களில் கொடுப்படலை. நிறைய கம்பெனிஸ் வந்து இல்லை உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸ் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயமும் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அரசு துறை நல்லமா இல்லை தனியார் துறை நல்லமா அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் ஒன்று இப்போ ஓடிக்கொண்டிருக்குது. என்ன பொறுத்தளவில் எந்த துறை நல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான பார்வையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது இப்போ சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து இது என்னுடைய பர்சனலான கருத்துக்கள். அதாவது எந்த துறை நல்லம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வகையில் பார்த்தா அரசு துறை நல்ல துறை தான். ஆனால் முன்னேறணும் இல்லை அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு வந்து சரியான ஒரு துறை அப்படின்னு சொன்னால் அது தனியார் துறை அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால், அரசு துறையை பொறுத்தளவில் ஒரு பாதுகாப்பான ஒரு துறை, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத ஒரு துறை, ஒரு சேஃப்டியான துறை, நல்ல ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கைக்கான துறை அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஆனாலும் நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு அரசு துறையாக இருந்தாலும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு வந்து அரசு துறை அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் சிலவான ஒரு துறை அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய வருஷங்கள் ஆகும். அப்படி ஒரு இப்போ 5 அல்ல 10 வருஷத்துக்கு மேலே ஆகும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு. இல்லை நீங்கள் அடுத்த கிரேட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் வந்து கூட அதுக்கு கூட நிறைய வருஷங்கள் எடுக்கும் அரசு துறையில். ஆனால் தனியார் துறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், தனியார் துறையை பொறுத்தளவில் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் குயிக்காகவே அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். ஏன்னு சொன்னால், மேனேஜ்மெண்ட் பார்ப்பாங்க, ஓகே இவர் வந்து நல்லா வேலை செய்கிறாரு, நல்ல டெடிக்கேட்டடாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் உங்களை சின்ன வயசுலேயே வந்து அடுத்தடுத்த பொசிஷன்களுக்கு மாற்றி விட்ருவாங்க. நீங்கள் சின்ன வயசுலேயே அடுத்தடுத்த பொசிஷன்களுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய இன்க்ரிமெண்ட்டை கூட பெறக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, தனியார் துறையில் எங்கே ஐயாவுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் வேலை செய்கிற கம்பெனிஸில் வந்து தான் அது டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஆனாலும் தனியார் துறையிலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது தான், இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. நிறைய கம்பெனிஸ் வந்து சரியான முறையில் வந்து லீவுகளை கொடுக்குறதில்ல. லீவுகள் போய் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் லீவுகளை தரமாட்டாங்க. அதே மாதிரி நிறைய தட்டி விடுற மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது. அதாவது ஒருத்தன் நல்லா முன்னோறி கேட்டு போகிறான் அப்படின்னு சொன்னால் அவனை தட்டி விடக்கூடிய மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி தனியார் துறையில் நிறைய டைம் வேலை வாங்குவாங்க, ஆனாலும் அதுக்குரிய சரியான விதத்தில் சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தனியார் துறையிலையும் இருக்குது. ஆனால் எல்லா கம்பெனியும் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. சில கம்பெனிஸ் வந்து இப்போவும் சரியான முறையில் நேர்மையான நல்ல மேனேஜர்ஸை, நல்ல சிஇஓக்களை, நல்ல முதலாளிகளை கொண்ட கம்பெனிகளும் இப்போவும் இருந்து கொண்டு தான் இருக்குது. சரியான முறையில் சரியான இன்க்ரிமெண்ட்டை அந்தந்த காலத்துக்குரிய மாதிரி கொடுக்கக்கூடிய நல்ல தனியார் துறைகளும் இப்போதும் இருந்து கொண்டு தான் இருக்கிறதா அப்படின்னு சொல்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி எந்த துறை நல்லம் அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் சேஃப்டியான எந்தவித பிரச்சனைகளுக்கும் இல்லாத நல்ல ஒரு லீவோட நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அரசு துறையை தேர்ந்தெடுங்க. ஆனால் இல்லை நான் டக்கண்டே முன்னேறி ஆகணும், எனக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தனியார் துறையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவேன். அதை விட வந்து அனுபவம் என்ற ரீதியில் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே அனுபவம் என்ற ரீதியில் யாராலையும் எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது வந்து தனியார் துறை தான். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு 3-5 வருஷத்துக்குள்ளேயே வந்து நிறைய இடங்களில் நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு துறை வந்து தனியார் துறை தான். ஆனால் அரசு துறைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு கொஞ்சம் அனுபவத்தை பெறுறதுக்கே நிறைய வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறதான் வந்து உண்மையான ஒரு விஷயமாக இருக்குது. இது வந்து எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதாவது அரசு துறையில் இருக்கிறவங்களே இதை அக்செப்ட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஈவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்து இப்போ ஒரு 5-8 வருஷத்துக்குள்ளே வந்து 3 கம்பெனிஸுக்குள்ளே மாறிட்டான். 3 கம்பெனிஸ் அப்படின்னு சொன்னால் 3 கம்பெனிஸில் வந்து ஒரு 20 பேர்கிட்ட பழகிருப்பான், ஒரு 60 பேர்கிட்ட கண்டெக்ட்ஸ் அவன்கிட்ட இருக்கும். அதை விட வந்து அவன் வந்து ஆரம்பத்தில் இருக்கும்போது அவனுக்கு நிறைய மொழிகள் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் இப்போ போயிட்டு அவன் 3 கம்பெனியில் வேலை செஞ்சு எல்லாரோடையுமே கதைக்கு பழகி நல்ல மொழி சம்மந்தமான டேலண்ட்டையும் அவன் பெற்றுக்கொண்டுட்டான். இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்கள் வந்து அவனை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஜஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்குள்ள, ஒரு 8 வருஷத்துக்குள்ளேயே இந்த மாதிரியான நிறைய ப்ளஸ் பாயிண்ட்கள், நிறைய அனுபவங்களை அவனால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதை விட 3 கம்பெனிஸ்லேயும் வந்து வித்தியாசமான வேலைகள், வித்தியாசமான ஆட்கள், வித்தியாசமான அனுபவங்களை அவனால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஆனால் அனுபவம் என்ற ரீதியில் அரசு துறைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், அரசு துறையில் இது எல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ உங்களுக்கு எந்த துறை பிடிச்சிருக்குது, இல்லை நான் சொல்கிறது பிள்ளை அப்படின்னு சொன்னால் இதுக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த துறை பிடிக்கும், என்னத்துக்காக பிடிக்கும் என்ற காரணத்தோடையும் சேர்த்து கமெண்ட்ஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் என்னாலையும் அந்த காரணத்தை அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.